ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க, இல்லை எந்த மாதிரி படிக்கலாம் எங்களை கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான், அதாவது எப்படி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் படிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் வந்து நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, அப்புறம் கேப் விட்டுருப்பீங்க, இல்லை ஒரு 4-5 வருஷமாகவே படிச்சுட்ருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணுங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கலாம், இல்லை லேப்பில் படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்லையோ பிடிஎஃபாக வச்சு பார்க்கும்போது உங்களால் வந்து அதில் எதுவுமே மார்க் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வியூ மட்டும்தான் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் கண்ணு வந்து ரொம்ப வந்து டயர்டாயிடும். ஸோ கையில் வந்து புக்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து புக்ஸை ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக போட்டு அதுவும் வந்து உங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ வந்து சிலபஸ் வைஸாக வந்து நீங்கள் படிக்க இந்த சிலபஸ் இன்னைக்கு முடிச்சிட்டோன்னா அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் சிலபஸ்லேயே வந்து அப்படி பார்த்தா ஓகே இவ்வளோ முடிச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு உங்களுக்கே அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி படிக்க அதில் மார்க் பண்ணிட்டே வாங்க. ஓகே இது படிச்சிட்டோம் அப்போ இன்னும் இது கொஞ்சம் தான் அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இருக்கும். சரி நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மூணாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பக்கம் அப்படின்னா நம்ம வந்து பரவாயில்ல கொஞ்சம் ஓரலாக எடுக்கலாம். பட் இன்னும் வந்து ஒரு 1 இயர் கிட்ட நமக்கு டைம் இருக்குது. அப்போ வந்து தாராளமாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு புரியும். உங்களாலே வந்துட்டு இப்போ இன்னைக்கு காலையில் படிக்கிறீங்க, நாளைக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்த்தாலே வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிரும். ஸோ நோட்ஸ் எடுக்க மட்டும்தான் வந்து உங்கள் மெமரியில் போய் அது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இல்லை வந்து ஒரு நோட்டே இந்த பக்கம் ஒரு சப்ஜெக்ட் அந்த பக்கம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து போட்டு எழுத ஆரம்பிங்க. அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக், இன்னைக்கு ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ பூலித்தேவர் அப்படின்னா பூலித்தேவரை பற்றி அவரோட இயற்பெயர் என்ன, ஸோ அவர் வந்து யாரெல்லாம் வந்து என்னென்ன போர், களக்காடு போர், அந்த மாதிரி போர் இருக்கும், மாபுஸ்கான் எப்படி வந்தார், ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன நோட்ஸாக வந்துட்டு எடுங்க. நான் வந்து நோட்ஸ் மேக்கிங் வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறேன், இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் பேட்ச்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிறது வந்து கரெக்டாக படிக்கிறோமா, இப்போ நம்ம படித்தது வந்து நம்ம மைண்டில் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னாலும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச்னு எல்லாத்துலேயும் ஜாயின் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி அந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போங்க. அப்போ மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து அச்சுச்சோ அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் சஜஷன் என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நியோ டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து டேப்பில் வந்து வாகை ஆன்லைன் தான் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு பசங்க இருக்காங்க, ஸோ வீட்டிலேருந்து வச்சு படிக்கிற மாதிரி தான். நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் போட்டாலுமே வந்துட்டு உங்களோட எஃபோர்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து 2% 1% தான். ஆனால் அதுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் 99%. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் வந்து நீங்கள் போடுங்க. அந்த ஷெடியூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட டைம் இருக்கும். பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்மளால் வந்து ஒரு 4 hours ஒரு நாளைக்கு படிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணி படிங்க அப்படின்னு வந்து நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் ஒரு இதே ரூல் தான் உங்களுக்கு. நீங்கள் எப்படி படித்தாலும் ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஒரு ஷெடியூல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷெடியூல் மேக் பண்ணுங்க. அது யாராக இருந்தாலுமே இந்த வாரம் வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு அதுபடி படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷெடியூல் வந்து கேட்டிருக்கீங்க, நான் வந்து ஃப்ரெஷ்ஷர், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் படிங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு ஷெடியூல் வந்து ஓனாக மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம்லையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எஸ்பெஷலி இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கான ஸ்டடி பிளான் எப்படி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் காலையில் வந்து எப்போனாலும் எந்திரிங்க, பட் வந்து ஒரு காலையில் ஒரு 1 hour படிக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து உங்களுக்கான டயத்தை வந்து ஒதுக்கணும். ஸோ இப்போ ஒரு 5க்கு எந்திரிச்சாலும் சரி, இல்லை 5:30க்கு எந்திரிச்சாலும் சரி, 5:30 to 6:30 வந்து ஒரு 1 hour வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. இப்போ நான்லாம் வந்து ஒரு அன்னைக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 லெசன் வந்து நான் காலையில் படிச்சிட்டாலே எனக்கு வந்து அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 7 to 9 மணி வரைக்கும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த ஒர்க்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 9 to 10:30க்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்றது, குளிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு 7 to 10:30 இந்த 3.5 hours வந்து உங்களால் என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் வந்து திரும்ப செகண்ட் ஸ்டடி வந்து படிக்க உட்காருங்க. ஸோ இதில் வந்து மார்னிங் ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ செகண்டில் வந்து இன்னொரு லெசன் பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ எது உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. 10:30 to 12:30 2 hours டைம் இருக்குது. இந்த 2 hoursங்கிறது வந்து நான் 2 மணி நேரமும் நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hourனாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால், தூக்கம் வந்தால் வந்து ஒரு டீ பிரேக் கூட போயிட்டு வாங்க. ஸோ இந்த 10:30 to 12:30க்குள்ளே வந்து இந்த 2 hours வந்து ஒரு 1 hour வந்து உங்களுக்கு கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட செகண்ட் யூனிட்டை வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து 12:30 to 1:30 வந்து உங்களோட லஞ்சை முடிங்க, பசங்களை பார்த்துக்கோங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க. 1:30 to 3 o'clock வந்து கண்டிப்பாக வந்து நமக்கான ரெஸ்ட் டைம். ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைல் பார்க்குறது, உங்கள் குட்டியாக ஒரு சின்ன தூக்கம், இது எல்லாமே நம்ம பாடிக்கு வேணும். நம்ம மார்னிங் 5க்கு 5:30க்கெலாம் எந்திக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லேசியாக இருக்கும். ஸோ வந்து சின்னதாக ஒரு தூக்கம் வந்து கண்டிப்பாக தூங்குங்க. 3 o'clock வந்து ஈவினிங் ஸ்டடி ஆரம்பிங்க. 3 இருக்கட்டும் 3:30 இருக்கட்டும், அது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ 3 to 5:30 பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்குது. இந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இதுலேயும் நான் அதான் சொல்கிறேன், இப்போ 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரமும் படிக்கணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வந்து படிங்க. டீ பிரேக்கு, டீ போட்டு குடிக்கிறது, அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஸ்டடி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து 6 to 8 வந்து டின்னர் செய்ய போங்க, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 8 to 9:30க்குள்ளே வந்து பாத்திரம் விளக்குறது, அந்த வேலை எல்லாமே இருக்கும். ஸோ 9:30க்குள்ளே உங்களோட எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு பசங்களை வந்து தூங்க வைக்கிறது கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து காலையில் எப்படி நான் வந்து ஒரு 1 hour வந்து படிக்கணும்னு சொல்கிறேனோ அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ 9:30 to 10:30 எடுத்திருக்கீங்களா? இப்போ இந்த ஒரு 1 hourல வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஏதோ ஒரு கொஞ்சம் படிச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரிப்பீட்டாக ரிவிஷன் இருக்க தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயினில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பசங்களை தூங்க வச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஷெடியூலுக்காக ஒதுக்குங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நாளைக்கு நம்ம காலையில் வந்து இட்லி சாம்பார் வச்சுக்கலாம், மதியத்துக்கு அந்த சாம்பாரே வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் வந்து யோசிச்சு வச்சிங்கன்னா காலையில் எப்படி காலையில் எழுந்தோடனே கடன்னு இட்லி ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம மைண்ட் இதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கடன்னு அந்த வேலையை பார்த்துருவோம். அதே மாதிரி தான் படிக்கிறதுக்கும் வந்து ஷெடியூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு என்ன படிக்க போகிறோம், நாளைக்கு வந்து இப்போ பாலிட்டியில் 4 லெசன் முடிக்கணும் அப்படின்னா பாலிட்டி புக்கை எடுத்து நைட்டே எடுத்து வச்சுருங்க. உங்கள் டேபிளில் நீங்கள் எங்கே படிப்பீங்களோ அந்த டேபிளில் வந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் காலையில் எழுந்தோடனே இன்னைக்கு நம்ம 4 லெசன் படிக்கணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு வந்து உங்கள் மைண்ட் ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் ஆனவுடனே அதுக்கு தக்கன வந்து
உங்களோட ஷெடியூலை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டுக்கிற ஷெடியூல் தான். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஷெடியூலை நீங்கள் தான் வந்து உருவாக்கணும். ஸோ உங்களோட வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உருவாக்குங்க. பட் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சே ஆகணுங்க. ஏன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட அவங்களுக்கு டைம் இருக்கோ அவங்க படிப்பாங்க. பட் நமக்கு வந்து கிடைக்கிற இந்த கேப்பில் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அந்த டயத்தெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ்னாலும் படிங்க. ஒரு வாரம் வந்து இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த 4 மணி நேரங்கிறது 4.5 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் 5 மணி நேரம் ஆயிருக்கும். ஸோ வந்து அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதை படிக்கணும் அதை படிக்கணுங்கிற அந்த கான்சியஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்களும் வந்து இப்போ நான் நிறையா வந்து பிரேக் கொடுத்துருப்பேன். அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாயிட்டு இந்த டைம்லாம் வந்து ஸ்டடியில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் போட்ட ஸ்டடி பிளானுக்கும் ஒரு 4வது வாரம் நீங்கள் போடக்கூடிய ஸ்டடி பிளானுக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை வந்து பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி பிளானை வந்துட்டு மேக் பண்ணுங்கள். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்துட்டு சிம்பிளாக படிக்கிற மாதிரி ஷெடியூல் வந்துட்டு நான் வந்து அடுத்து அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அதை பார்த்து அதை ரெஃபர் பண்ணுங்கள். நோட்ஸ் வந்து எப்படிலாம் எடுக்கலான்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நோட்ஸுக்கும் வந்துட்டு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். இந்த ஸ்டடி பிளான் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.